என்ன கணக்கு, என்ன வியூகம் பாஜகவோட வியூகம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கு? இந்த ரெண்டு பேர் பேசுகிறத கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு தாங்க வருது. தனியரசு பேசுகிறதையும் நாகராஜ் பேசுகிறதையும். ஒரு பாட்டு +2ல் நான் படிச்சிருக்கேன். உள்ளு முனையில் 3 கோலம் வெட்டி வச்சேன், 2 கோலம் பாழ் ஒன்றில் தண்ணியே இல்லை. இதுதான் கற்பனையிலேயே பிஜேபி. முதல்ல பிஜேபி 3 பிரின்சிபலில் இந்தியாவில் தோற்றுருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு குத்தலை மட்டும் குத்திட்டு வந்துடுறேன். அதாவது இங்கே வளர்ச்சியே எல்லாம் பாழுன்னு ஹிடன்பர்க் அறிக்கை வந்த மாதிரி, அதானிக்கு வந்த மாதிரி உள்ளவும் இங்கே இன்னும் அறிக்கை வரும்போது சொல்கிறேன். ரெண்டாவது, பிஜேபி 3 பிரின்சிபலில் இந்தியாவில் இந்த எலெக்ஷனில் ஃபெயில்டு. 1 மோடி ஃபெயில்டு. செகண்டு காங்கிரஸ் முக்த் பாரத் ஃபெயில்டு. 3வது மாநில கட்சிகளை அழிக்கணும், இல்லை கூட்டணி வச்சு அழிக்கணும், இல்லை நிர்மூலமாக்கணும், பாஜக மட்டும் இருக்கணுன்றதுல ஃபெயில்டு. இந்த 3 ஃபெயில்டு. இப்போ ஒண்ணு மாறுபடுறேன். அப்ப அண்ணா இப்ப நீங்க மாநில கட்சியோட தொடர்பு வச்சதுனால பாஜக வீழ்ச்சி அடையுதுன்னு சொன்னீங்க. அது நீங்க மகாராஷ்டிராவில் இப்ப கடைசியா நடந்துட்ட, ஆந்திராவில் ரொம்ப எல்லா திட்டங்களையும் ஆதரிச்ச ஜெகன்மோகன் ரெட்டி என்ன நிலைமைக்கு ஆளானாரு? பாஜக வளர்ந்து அடுத்த இடத்துல இருக்கு. எந்த இடத்துல நம்ம பாஜக, நீங்க ஒரிசாவில் பிஜு பட்நாயக்கும் இப்ப நீங்க நவீன் பட்நாயக்கோட கட்சி பாஜக நெருக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு அவரு எங்க போடாருன்னே தெரியலையா? பாஜக மாநில கட்சியில அழித்து தேசிய கட்சியா பாஜக வளர்ந்துருக்கிறதுங்கிறத பிரகாசனுக்கு தெரியாது. பிரகாஷ் சார் சொல்றவரது மாநில கட்சிகளே இல்லாத இந்தியா அப்படின்னு நினைச்சது நடக்கல. கரெக்டா? தனியரசு இருங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப நேரம் கழிச்சு நேரம் கொடுத்திருக்கேன். ஏங்க தமிழ்நாட்டுல வெற்றியா? நாகராஜ் சார் சொல்றார் வெற்றியா? இந்தியால எங்கேயாவது பிஜேபி எந்த மாநிலத்திலேயாவது 0 வாங்கியிருக்கா? கேரளாவில் வாங்கியிருக்கா சார்? உத்தரப்பிரதேசத்தில் வாங்கியிருக்கா சார்? ஹரியானாவில் வாங்கியிருக்கா சார்? பீகாரில் வாங்கியிருக்கா சார்? மகாராஷ்டிராவில் வாங்கியிருக்கா? கர்நாடகாவில் வாங்கியிருக்கா? எங்க வாங்கியிருக்கு? வாங்கின ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு. அரித்மெட்டிக் தானே சார்? நாடாளுமன்ற இல்ல சார். நாடாளுமன்ற தேர்தலில் 18%, தேமுதிகவும் புதிய தமிழகமும் போனா 30 ஆகுங்கிறது அரித்மெட்டிக் சார். தேமுதிகவும் புதிய தமிழகமும் போய் 18-30 ஆகுதுன்னு சொல்றீங்களா சார்? சார் 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 அவங்க சொல்றாங்க தேமுதிகவும் புதிய தமிழகமும் 12% வாக்குகளை கொண்டு வரும். நான் 3-4 தான் கணக்கு சொன்னேன். 30% நாகராஜ் கணக்கு சொல்வாரு. திருப்பூர்ல உட்கார்ந்து அண்ணாமலை கணக்கு சொல்ல. அண்ணாமலை முதல்ல இருப்பாரா சார்? ஃபாரினுக்கு போறாரு. அவருக்கு பதில் புதிய தலைவர் நியமிக்கப்பட போறாங்க. கூட்டணி வியூகம் மாறும். ரைட்டா? அதிமுக இன்னும் பிஜேபி அப்படினாலும் அதிமுக அது பலவீனம். கேளுங்க கூட்டணி வியூகம் அடுத்த ஸ்டெப்புக்கு வர. அதிமுக பாஜகவோட எடப்பாடி பயங்கரமா ஒட்டிக்கினாரு, போனாரு, அது ஆச்சு இதுவாச்சுன்னாரு. ஓபிஎஸ் டிடிவி என்ன சார் பண்றாங்க? வாங்கின 18% ஓட்டுல அண்ணன் வேலூர்ல ஏசி சண்முகம், பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி, ராமநாதபுரம் ஓபிஎஸ், தேனி டிடிவி, பாரிவேந்தர், நிறைய பேர். அதுக்கப்புறம் இங்க நெல்லையில் நயினார் நாகேந்திரன். ரைட்டா? கொஞ்சம் கோவையில் இவர் பயங்கரமா ஜெயிப்பேன், என்னை விட யாரும் இல்லை. கோவை சரித்திரம் காணாத வெற்றியை பெறும். அந்த சரித்திரம் இந்தியாவின் சரித்திரத்தில் ஒன்றாக எழுதப்படும். கோவை மக்களுக்கு நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என தனி ஸ்கீமே போட்டு பயங்கர. திருப்பூர் ஐயோ, அதை விட பொள்ளாச்சி, அதை விட ஊட்டி, அதை விட பிரம்மாண்டம். எங்க போச்சு பாஜக? இவங்க வாங்கின ஓட்டெல்லாம் சேர்த்து 1+1 18. நீங்க கரெக்டா சொன்னீங்க. 2014 18% வாங்கினாங்களே. கன்னியாகுமரியில் பொன்னார் ஜெயிச்சு. இதில் இன்னொரு வாக்கு மறந்துட்டேன். பொன்னார் வாங்குற ஓட்டு எப்பவுமே சாலிடா கன்னியாகுமரியில் பொன்னார் வாங்கக்கூடிய ஓட்டு. இதெல்லாம் 4 முனை போட்டி, அது லாபம்னு சொல்றாங்களே. அதுல கன்சாலிடேட் ஆகும் திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு திரு ஜி.கே. நாகராஜ் சார் ஒரு புது கணக்கு சொல்றாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆகவே இவங்க சொல்றது இல்லை சார். இப்போ திமுகவுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா,
இவங்க 4 முனை 5 முனை 6 முனை 7 முனை போட்டியாக நிற்கிறது தான் திமுகவுக்கு ப்ளஸ். ஒருவேளை திமுகவுக்கு மைனஸ் ஆகணும்னா என்ன வரணும்னா அதிமுக பாஜக கூட்டணி வித் ஓபிஎஸ் அண்ட் சசிகலா கம்பைண்டாக வந்ததுன்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஓபிஎஸ் கம்பைண்டாக கூட பாமக, நீங்கள் சொல்கிற 12% புதிய தமிழகம், சொல்லல சார், புரட்சி பாரதம். நான் சொல்றேன், நான் சொன்னதை ஏத்துங்க. நான் சொல்லலன்றதான் சொன்னேன், நீங்க தான் சொன்னீங்க அதை. ஆமா, நான் தான் சொன்னேன். இவங்கெல்லாம் சேர்த்து சொல்றேன். ஒரு ஒருங்கிணைந்த அணியா திமுகவுக்கு எதிராக நிக்கும்னா அது பலம், அதுதான் பலம். 4 திமுக இல்ல வருவோம், இடைவேளைக்கான நேரம் நம்ம வருவோம். அந்த விஜய் பெர்செப்ஷனுக்கு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா விஜய் வருவார் சார். இன்னொரு கமலஹாசன் தான் சார் விஜய். ஒரு 5% இல்லைன்னா 6% இன்னொரு பாக்கெட்டில் பிரிச்சுக்கிட்டு சிறுபான்மை மக்கள் வாக்குகள் பெரியுன்றாங்க. சிறுபான்மை மக்கள் வாக்குகள்லாம் தெளிவாக இருக்குது சார். இப்போ கூட வேணா கொஞ்சம் ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகலாம். ஏடிஎம்கே வந்து பிஜேபி விட்டு வெளியில் வந்து தனியாக தன்னுடைய பெர்செப்ஷனை காமிச்சு நிற்கிறதுனால போகலாம். ஆனால் சத்தியமாக சரி, ஓபிஎஸ்க்கு இடைவேளைக்கு முன்பு அப்போ 26லையும் பைபோலார் திமுக வெர்சஸ் அதிமுக.